வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசாவில் பாலஸ்தீனிய ஆயுத குழுவான ஹமாஸின் ராணுவ தலைவர் மொஹாமட் சின்வாரின் உடலை கண்டுபிடித்து அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு நகரமான கான்யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அடியில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. DNA சோதனைகள் மூலம் உடலின் அடையாளத்தை சரிபார்ப்பதாக கூறியது. இருப்பினும் ஹமாஸ் அவரது மரணத்தை இதுவரை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை. மே 13ஆம் தேதி நடந்த விமான தாக்குதலில் 49 வயதான சின்வார் கொல்லப்பட்டார் என்று தாக்குதல் நடந்து பல தினங்களின் பின்னர் தெரிய வந்தது. குறிப்பிட்ட அந்த விமான தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று ஹமாஸால் நடத்தப்படும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது. கொல்லப்பட்டவர்கள் யார், பொதுமக்களா, ஆயுதம் ஏந்தியவர்களா என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடுவது வழக்கமில்லை. ஆனால் அந்த தாக்குதல் நடந்த உடனேயே தமது ராணுவ தலைவர் கொல்லப்பட்டார் என்ற விவரம் ஹமாஸுக்கு தெரிந்திருக்கும். தாக்குதல் நடந்து சில தினங்களின் பின் ஹமாஸின் ராணுவ தலைவர் மொஹாமட் சின்வார் பற்றி முதலில் வெளியான தகவலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஊகம் வெளியிடப்பட்டது. ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. அதன்பின் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறிய போது மொஹாமட் சின்வார் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். ஆனால் உடல் கிடைக்கவில்லை. இப்போதுதான் கான்யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அடியில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் சின்வாரின் உடலும் மற்றவர்களுடன் கண்டெடுக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. ஹமாஸின் ரஃபா படை பிரிவின் தளபதி மொஹாமட் சபைனேவின் உடலுடன் சின்வாரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. சின்வார் மற்றும் சபானேவிக்கு சொந்தமான பல பொருட்கள் அவர்களது உடல்கள் இருந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவை கூடுதல் உளவுத்துறை கண்டுபிடிப்புகள் மேலும் விசாரணைக்காக உளவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் IDF மேலும் கூறியது. இந்த இருவரின் உடல்களுடன் வேறு உடல்களும் காணப்பட்டதாகவும் அவற்றை அடையாளம் காண முயன்று வருவதாகவும் IDF தெரிவித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை IDF காசாவுக்குள் ஹான்யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அடியில் உள்ள ஒரு சுரங்க பாதையை காட்ட வெளிநாட்டு செய்தியாளர்களின் ஒரு சிறிய குழுவை அழைத்து சென்றது. ஐரோப்பிய மருத்துவமனைக்கு முன்னால் புதிதாக தோண்டப்பட்ட பூமி வழியாக அணுகக்கூடிய சுரங்க பாதையின் சிறிய நுழைவாயிலின் காணொளியையும் அது வெளியிட்டது. பல அறைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு நீண்ட குறுகிய நிலத்தடி நடைபாதையை அந்த காட்சிகள் காட்டுகின்றன. அவற்றில் சிலவற்றின் உள்ளே துணிகளின் குவியல்கள் மற்றும் பிளாஸ்டிக் நாற்காலிகள், சுவரில் சாய்ந்திருக்கும் துப்பாக்கிகள் தெரியும். ஒரு காட்சியில் ஒரு கயிற்றால் சுரங்க பாதையில் இருந்து ஒரு மூடப்பட்ட உடல் இழுக்கப்படுவதையும் காட்டப்படுகின்றது. IDF-இன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெப்ரின் கூறிய போது ஒரு அறையில் அவர்கள் சின்வாரின் உடலை கண்டுபிடித்தனர். பொதுமக்கள் கட்டுமானங்கள் ஹமாஸின் இழிவான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுவதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு. பொதுமக்களை மனித கிடயங்களாக பயன்படுத்துதல், பொதுமக்களின் உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகள் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல் ஆகியவை இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். ஹமாஸ் மருத்துவமனைகளை ஆயுதங்கள் மற்றும் கட்டளை மையங்களுக்கான மறைவிடங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் பலமுறை குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் அதை இப்போதும் மறுக்கிறது. ஆனால் இப்போது ஹமாஸின் ராணுவ தலைவர் மொஹாமட் சின்வாரின் உடல் மருத்துவமனையின் கீழ் உள்ள சுரங்க பாதையில் இருந்து வெளியே வருகின்றது. காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மீது IDF முற்றுகைகள் மற்றும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது அல்லது அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது. இதனால் காசா பிராந்தியத்தின் சுகாதார அமைப்பு முழு சரிவின் விளிம்பில் உள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் பரவலான சர்வதேச எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ஏனெனில் பல மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வசதிகள் செயல்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் உயிர்கள் ஆபத்தில் உள்ளன. ஏப்ரல் மாதம் அல் அக்லி மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் ஒரு அறிக்கையில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். அந்த அறிக்கையில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் காயமடைந்தவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவமனைகள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். காசாவில் உள்ள மருத்துவமனை ஊழியர்களும் ஹமாஸ் தங்கள் மருத்துவமனைகளை ஒரு தளமாக பயன்படுத்துவதை பலமுறை மறுத்துள்ளனர். IDF இந்த சமீபகால காட்சிகளை அதன் கூற்றுக்கள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் சரியானவை, ராணுவ இலக்குகள் மீதே தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று நிரூபிக்கும் விதத்தில் சுட்டிக்காட்டும். காசாவில் உள்ள பலவற்றை போலவே முழுமையான சுயாதீன சரிபார்ப்பு சாத்தியம் இல்லை. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முன்னெப்போதும் இல்லாத விதத்தில் எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல்களை நடத்தின ஹமாஸ் தலைமையிலான ஆயுதமேந்திய குழுக்கள். இதில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் காசாவில் ஒரு ராணுவ நடவடிக்கையினை தொடங்கியது. அதில் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய குழுக்களின் தலைவர்கள், தளபதிகள் உட்பட ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய குழுக்களின் தலைவர்கள், தளபதிகளில் கிட்டத்தட்ட அனைவரும் படிப்படியாக கொல்லப்பட்டனர். ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின்படி காசாவில் குறைந்தது 54,880 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
சில மாதங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளின் பரிமாற்ற ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து காசாவில் மீண்டும் போர் தொடங்குகின்றது. அப்போதிருந்து ஹமாஸை அழித்து பணிய கைதிகளை மீட்கும் நோக்கத்தை இஸ்ரேல் மீண்டும் அறிவித்துள்ளது. காசாவில் சிறை வைக்கப்பட்டு 54 பணிய கைதிகளில் 23 பேர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது. 1980களின் பிற்பகுதியில் ஹமாஸ் நிறுவப்பட்ட சிறிது நேரத்திலேயே முகமது சின்வார் குழுவின் சேர்ந்தார் மற்றும் குழுவின் ராணுவ பிரிவான இஸ்டிசின் அல் கசாம் படைப்பிரிவின் உறுப்பினரானார். அவர் அணிகளில் உயர்ந்து 2005ஆம் ஆண்டு வாக்கில் கான் யூனிஸின் படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார். சின்வார் ஹமாஸின் முன்பு நடந்த ராணுவ தலைவர்களில் ஒருவரான முகமது டைஃபுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை திட்டமிடுவதில் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது சகோதரரும் ஹமாஸின் முன்னாள் தலைவருமான யாங்கியா சின்வார் அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு பின்னர் இருந்த மூளையாக செயற்பட்டவர்களில் ஒருவராக நம்பப்படுகிறார். இவர் கடந்த அக்டோபரில் இஸ்ரேலிய துருப்புகளால் கொல்லப்பட்டார். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக கூறிக்கொண்டு இஸ்ரேலுக்குள் தாக்குதல்களை தொடங்கிய லெபனானை தளமாக கொண்டு ஹெஸ்பொல்லா இயக்கம் அதன் தலைவர் மற்றும் பல உயர்மட்ட தளபதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை கண்டது. ஹெஸ்பொல்லா இயக்கம் பலமிழந்து இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து அமெரிக்காவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு இருக்கிறது. காசாவில் போர் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலின் அரசியல் குழு இன்று திங்கட்கிழமை சூழ்நிலை மதிப்பீட்டை நடத்த உள்ளது. இதன்போது எத்தனை புதிய அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். இஸ்ரேலில் இந்த அவசர உத்தரவுகள் சாம் 8 உத்தரவுகள் என்று ஹீப்ரு மொழியில் அழைக்கப்படுகின்றன. இந்த உத்தரவு ராணுவத்தின் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து ஆட்களை ராணுவ சேவைக்கு அனுப்புவது தொடர்பானது. காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போர் முடிவது பற்றி நிச்சயமற்ற தன்மை மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளின் தன்மை குறித்து புகார் அளித்த ரிசர்வ் படையினரின் சமீபகால விமர்சனங்களுக்கு பின்னர் இந்த உத்தரவு வந்தது. திங்கட்கிழமை IDF தலைவர்கள் காசாவில் போர் தொடர வேண்டியதை வலியுறுத்தும் விதத்தில் வெவ்வேறு முனைகளில் உள்ள அச்சுறுத்தல் விவரங்களை முன்வைப்பார்கள். அத்துடன் வழக்கமான ராணுவ துருப்புகள் மற்றும் ரிசர்வ் படைகளின் பணிகள் தொடர்பான கூடுதல் விவரங்களையும் வழங்குவார்கள். இது ராணுவத்தின் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து போரில் இணைக்கப்பட்ட ரிசர்வ் படை துருப்புகளின் எண்ணிக்கை தொடர்பான விஷயம். IDF தலைவர்கள் காசாவில் போர் தொடர்பாக இன்று முன்வைக்கப் போகும் தரவுகள் சாம் 8 உத்தரவுகளின் தேவையான எண்ணிக்கையை ஆணையிட உதவும். பாதுகாப்பு வட்டாரங்களின்படி அரசியல் பிரிவு ஆபத்தான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். ஏனெனில் இது ரிசர்வ் துருப்புகளின் எண்ணிக்கையை குறைத்து வழக்கமான படைகள் மீது கூடுதல் சுமைகளை சுமத்துகிறது. சமீபகால நாட்களில் காசாவில் தற்போது உள்ள ரிசர்வ் துருப்புகளை மாற்றுவதற்காக அடுத்த மாதம் சாம் 8 கீழ் அணிதிரட்டல் சாத்தியம் குறித்து பல ரிசர்வ் படையினருக்கு அறிவிப்புகள் வந்துள்ளன. இது மூத்த ரிசர்வ் படைப்பிரிவு தளபதிகளிடையே கணிசமான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த 2 வாரங்களில் காசா ராணுவ நடவடிக்கைகளுக்காக புதிய ரிசர்வ் படையினரின் அழைப்பின் நேரம் மற்றும் அளவு குறித்த கேள்விகள் உட்பட ரிசர்வ் படையினரின் அடுத்த அலை குறித்த முடிவு விரிவான பாதுகாப்பு மதிப்பீட்டிற்கு பின்னர் எடுக்கப்படும். தற்போது காசாவில் உள்ள பல ரிசர்வ் படை துருப்புகள் போரில் ஒரு தீர்க்கமான முடிவை அடைய உதவுவதற்காக அழைக்கப்படவில்லை. அவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுவிட்டு பின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். சிலருக்கு அது அவர்களின் 5வது அல்லது 6வது சுற்று ரிசர்வ் கடமையாகும். சிலர் மொத்தம் 250 நாட்களுக்கு மேல் காசாவில் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் கடுமையாக சீர்குலைந்த குடும்ப வாழ்க்கை, தொழில்முறை தொழில்கள், வர்த்தகங்கள், படிப்புகள் மற்றும் பலவற்றை விட்டு செல்ல வேண்டியிருந்தது. அழைப்பு உத்தரவுகளை பெற்ற போது அவர்களின் தளபதிகள் 90 நாட்களுக்கு அணி திரட்டப்படுவதாகவும் மாணவர் துருப்புகள் அந்த காலகட்டத்தில் 75% மட்டுமே பணியாற்றுவார்கள் என்றும் அதனால் அவர்கள் தங்கள் பரீட்சை காலத்திற்கு தயாராகலாம் என்றும் ரிசர்வ் படை துருப்புகள் சுட்டிக்காட்டினார்கள். அவர்களை யார் மாற்றுவார்கள், எப்போது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. கூடுதலாக ரிசர்வ் துருப்புகள் தாங்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பதை மட்டுமல்ல, மீண்டும் எப்போது அழைக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையின் தொடர்ச்சியை திட்டமிட முடியும். இது தொடர்பான சில முடிவுகள் இன்று எடுக்கப்பட உள்ளன.